Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய லெஃப்ட்டில் இருக்குது ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் Preis-Aktion shivaji அப்படின்னு மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வியூஸை ஷேர் பண்ணிட்டுருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நோ டிப்ஸ் நோ கால்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து என்னோடய சேனலில் ரன் பண்ணிகிட்டு தவிர இதில் எந்த ஒரு உங்களை ரெக்கமெண்டேஷன் பை சேல் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம சேனல் க்ரியேட் பண்ணியிருக்குது. இதில் ஒரு வேளை நான் ஒரு சில விஷயங்களை ஸ்டாக்ஸோ அல்லது பேங்க் நிஃப்டி ஏதாச்சும் விஷயம் சொல்லணும்னா அதுவும் நீங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எடுத்துக்கணுமே தவிர அது வேறு தவறாக யூஸ் பண்ணாதீங்க. ஓகே சரி. ஓகே சார், இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட் என்ன சார் நடக்கும், என்ன நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது இன்றைக்கி நெக்ஸ்ட்டு நான் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஒரு சின்ன புல்பேக் மாதிரி வரும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் டவுன் ஆகும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேஸ் அமைக்கத்துலேயே குறியாக இருந்துச்சு. அதாவது இன்னும் புல்பேக். சப்போஸ் இந்த லெவல் கட் ஆகிட்டு மேலே க்ளோசிங் வச்சுன்னா நம்ம வந்து வேறு மாதிரி ஆங்கிளில் திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நம்மளோட எஜுகேஷன் குரூப்பில் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் நான். ஸோ இங்கே சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி ஆச்சு. அதுக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு ஒரு வியூஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு சஸ்பெண்ட் ஆகி நிற்கல. ஓகே, இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹியூஜ் ஹைக் ஆகி போயிட்டே இருக்குது. இப்போது ஈரான் இஸ்ரேல் வார் ஆகட்டும், இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் கச்சா எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஃபுல் பர்ன் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபுல் டிமாண்டு கிரியேட் இருந்தாலும் இப்போ ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அதுவும் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துனேன். க்ரூட் ஆயிலில் பொறுத்தவரைக்கும் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள் அப்படின்னு. தப்போ எஸ்எல் அடிக்கக்கூடாது அப்படின்னா இல்லை, பிரேக் அவுட் வாய்ப்பு பார்க்க சொல்ல வந்து மார்க்கெட் நல்லா ஒரு புல்லிஷில் இருக்குது. ஸோ புல்பேக் வருது, ஒரு வெயிட் பண்ணுங்கள். ஒரு ரேஷன்ஸ் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் ஓகே ப்ரைஸ் ரிட்டர்ன் வந்துச்சு, ஒன்று எக்ஸிட் காஸ்ட் ஆகுங்க அல்லது ஒரு லிட்டில் பிட் ஸ்விங் லோவில் கட் பண்ணிங்க. ஸோ திரும்ப ஏதாச்சும் வருதான்னு பாருங்கள். அப்போ என்ன ஆகுனா ஒரு பிரேக் அவுட்டில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ப்ரைஸ் எப்படியே போகுது அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ், அதாவது சின்ன இன்னொரு பேஸ் வந்து கண்டினியூஷன் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு இப்படியே சஸ்டன் ஆகிட்டு இப்படியே இருக்குது அப்படின்னா இதில் நம்ம ஓவர் ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். ப்ரைஸ் கீழே வந்துருச்சா எஸ்எல் கட் பண்ணிட்டு சும்மா சைலண்ட் ஆகிடும். அந்த இடத்துல திரும்ப ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் எதுவாக தான் இருக்கட்டும். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயமும் சொல்கிறப்போ லிபர்ட்டி ஷூன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். இப்போ லிபர்ட்டி ஷூஸ் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பிரேக் அவுட் அப்படின்னு மார்க்கெட் வந்து இவ்வளோ சதவீதம் வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து லிபர்ட்டி சொல்ல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ சார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது 1 ஹவர் எடுத்துக்கலாம். ஸோ 1 ஹவரில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லோயிலோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வந்துருக்கு. சம் ரீசன் ஏதோ என்னுடைய ரீசனில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல. அப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது, ஒரு பிரேக் அவுட் நடக்குது. அப்படி இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் நான் பார்க்கணுமே தவிர இந்த இடத்துல வந்து நான் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் நான் பார்ப்பேன் இல்லை. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் கீழே போடணும், எனக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆனால் எனக்கு என்ன பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தோன்னா பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். சப்போஸ் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்கணும், அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்க நம்புறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஏன்னா சில விஷயங்களை வந்து டைரெக்டாக பேசவும் கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக நான் ரொம்ப யோசித்து பேசுகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஸ்டோரி. ஏன் அந்த பக்கம் நமக்கு எதுவும் வியூஸ் கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து இது வந்து பார்க்கறது உங்களுக்கு ட்ரெண்டிங் மாதிரி தெரியலாம் உங்களுக்கு. அதாவது கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் போகாமல் தெரியலாம். ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற வரலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர வந்து கான்ஃபிடென்ஸே கிடையாது மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகும். ஏன்னா பெரிய கேப் டவுனே ஃபஸ்ட் கேனில் ரெட் கலர் கேனில். ஸோ ரெட் கலர் கேனில் வந்து சின்னதாக நான் ஜஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் புல் பேக் ஆகிட்டு லைட்டு கீழே வந்துட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு பேட்டர்ன் ஆகிட்டு இந்த மாதிரி போகும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கேனிலுடைய இந்த இடத்துலேயே ஒன்று பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி வரலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒன்று மூமெண்ட்டும் இல்லை மேலே போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிஇ சைடில் வந்து சி சைடில் ப்ரீமியம் பெருசாக ஒன்று ஏறி இருக்காது. அதுவும் சைட்வேஸ் மாதிரி தான் உங்களுக்கு மூமெண்ட் ஆகிருக்கும். பெருசாக ப்ரீமியம் ஏறி இருக்காது. லாஸ்ட் மூமெண்ட் மட்டும் கொஞ்சம் மூமெண்ட்டம் கொடுத்துச்சு. இல்லைன்னு சொல்லுவது எப்போவும் 3 மணிக்கு கிட்டத்தட்ட 2:50 மேலே தான் உங்களுக்கு மூமெண்ட்டமே கொடுத்துச்சு. அப்போ இந்த மூமெண்ட்டமில் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே நம்ம பை சைடு எடுத்துகிறோம் அப்படி கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ரைட்டுங்களா? சரி, ஓகே சார், இப்போது என்ன சார் பிளான் பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எது சார்? அப்போது
இது கேப் ரீஃபில் இருக்குது, ஒன்று கேப் ரீஃபில் ஏரியா இருக்குது, அப்புறமா ப்ரீவியஸ் வந்து லோ இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதாவது 24,300 to 400 இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, சரி, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எப்படி சார்? இப்போது மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேப் அப் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் திரும்பி ஒரு எம் பேட்டர்ன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் டவுன் சைடு ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ரைட்டுங்களா? சரி, அப்போ டவுன் சைடு மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு டவுன் சைடில் அதுக்கு தான் உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் அகைன் டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க. இன்னும் மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் ஆகலை. ஓகே, நம்ம ஒரு 3 minutes எடுத்துக்கலாம். இந்த 3 minutes டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ட்ரெண்டு இன்னும் பிரேக் டவுன் புல் பேக்கில் போயிட்டே இருக்குது. அப்போ நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் நடந்தால் அகைன் கண்டினியூ ஆக்கான ஒரு வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த 200 EA லைன் வேறு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அல்லது இதே மாதிரி பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் திரும்பிடுச்சுனாலும் இங்கே வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஸ்க் இல்லாமல் எதுவும் கிடையாது. மார்க்கெட் சப்போஸ் எதுக்குன்னா ஏதாச்சும் குட் நியூஸ் எதாவது வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், மார்க்கெட் இந்த இதில் வந்துட்டு அப்படியே திரும்பிட்ட அப்புறமா என்ன ஆகும், இது பெரிய டைம் ஃப்ரேமில் டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ 3 minutes போட்டுக்கலாம், 1 hour டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இது பெரிய டைம் ஃப்ரேமில் டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ரிகவர் ஆகும். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நியூஸ் வரல, எதுவும் குட் நியூஸ். நான் ஒரு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா சர்ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நியூஸ் வந்து நம்ம காதுக்கு வருமே தவிர நம்மளுக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்டு யாரும் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ நியூஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஸோ அதனால் எஸ்எல்ல மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? சரி, ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் தான் அமைச்சிருக்கு. இந்த இதில் வந்து நம்ம ரிகவர் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது. ஒரு பேஸ் அமைச்சிருக்கு, அவ்வளோதான். கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு பேஸ் அமைச்சிருக்கு. அப்போ இந்த பேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ரைஸ் இந்த 200 EM லைன் எங்கே வருதுன்னு தெரியல. மேபி இந்த இடத்துல கொஞ்சம் மேலே ஏதாவது கொஞ்சம் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பார்த்து நீங்கள் அகைன் டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். ஓகே, அப்போ அப்பர் சைடு எதுவும் இல்லையா சார் இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் வந்து அப்பர் சைடு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ஒரே டைமில் வந்து டக்குன்னு ரிகவர் ஆகிடாது. ஒரு 1 hour டைம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட இருக்கு இல்லையா, இது பாருங்கள். ஸோ இந்த இதில் வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பனாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் உங்களுக்கு சஸ்டடாகி நின்றுட்டு இந்த இடத்துல பெரிய டைம் ஃப்ரேம்லேயே உங்களுக்கு டபுள்யூ பேட்டர்ன் மாறி வந்தால் தான் உங்களுக்கு மார்க்கெட் ரிகவர் ஆகாமல் தவிர ஸோ அது வரலாம் வந்து ரிகவர் ஆகிடுச்சு மேலே நம்ம இந்த இடத்துல டார்கெட்லாம் பார்த்து மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அப்போ என்ன மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வருவதற்கான வாய்ப்புகளை இந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அப்போது 57,600 700 இந்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையத்துக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். புரியுதுங்களா சொல்கிறது? ரைட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வெறும் இந்த ஒரு 50-100 லைக்ஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்க. அப்புறமா வந்து ஒரு 2 பேர் 3 பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. நம்ம வந்து சொல்கிறோம். உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் பிடிச்சிருந்தா கொடுக்க போகிறீங்க. ரைட், ஓகே. சரி, இப்போது நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் என்ன சார் பிளான் பண்ணலாம்? இது 1 hour டைம் ஃப்ரேம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸோ 1 hourல நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்கே இருக்குது, நமக்கு இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் தான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதாவது 78,500 தான் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியானா என்ன, இந்த சப்போர்ட்டு பிரேக் டவுன் ஆன இடம் இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்மளோட அசம்ப்ஷன் என்னவாக இருக்கும், ப்ரைஸு இங்கே பாட்டம்லேருந்து ட்ரெண்ட் ட்ரா பண்ணிவிட்டு ப்ரைஸு ஒரு வேளை இந்த நமக்கு டச் ஆகிடுச்சு அப்படின்னா எப்போ டச் ஆகிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் ரிட்டர்ன் வருதோ அப்போ நீங்கள் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆக சொல்ல எம்பேட் வந்து இப்போ இந்த இதில் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கவனமாக பாருங்கள். ஏன்னா ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே டார்கெட் கிட்ட வராமல் திரும்பிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன உங்களுக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் சொன்னேன் இல்லையா, டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ரிகவர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும்.
ஏன்னா இப்போது வார சுச்சுவேஷனில் இன்னும் வாரம் வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணாங்க, இன்னும் நிறைய குண்டுகள் போட்டாங்க, இன்னும் நிறைய கச்சா எண்ணெயில் இன்னும் பெரிய கேப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இன்னும் பெருசாக அகைன் இன்னொரு கேப்போ டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நியூஸ் எந்த மாதிரி வருதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ளே ஆகிட்ருக்கும். நாம் என்ன பண்ணோம், பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த மாதிரி நடந்தால் இப்படி பண்ணலாம் அப்படின்னு. சரி, இது வந்து பாசிட்டிவ் சைடு. ஒருவேளை நெகட்டிவ் சைடு அகைன் இன்னொரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது சார், அப்போ என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கேப் டவுன் ஓப்பன் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதாவது இன்றைக்கோட லோ 9ஆம் தேதியோட லோ தான் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமையும். மார்க்கெட் இங்கே கேப் டவுன் ஆகுதோ இல்லை இங்கே கேப் டவுன் ஆகுதோ, எங்கே கேப் டவுன் ஆனாலும் மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். திரும்பவும் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.